ஓம் வாங்கோ வணக்கம். இப்ப சில பேர் லிவ் டுகெதர்ல இருக்கிறவ கேட்கிறேன் சில பேர். இப்ப கல்யாணம் எழுதாட்டி என்ன? ஓ அ அ வ எழுதினா அதுக்கும் எழுதாததுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நம்பிக்கையில வாழ்றது. ஓ கல்யாணம் எழுதினால் டிவோர்ஸ் பண்ணிடலாதோ பிடிக்காட்டி? ஓ என்ற என்ற கேள்விகளும் வருகுது வாணிபம். ஓ அப்படித்தான் கேட்குது. ஓ! அப்ப என்னத்த நாங்க சொல்றது? கடிதம் வரையக்க எம்எஸ் வரும். அ க கள் ஆனால் மிஸ் எம்ஆர்எஸ் வரும். மிஸ்ஸும் மிஸ்ஸஸும் ஓகே. ம் ஓ! மிஸ் மிஸ் அப்படித்தானே வரும். அது செ எனக்கு அதற்கு பதில் சொல்ல என்னால இயலாம போச்சு. ஐயராம் எங்களுக்கு பெரிய மௌரம் அந்த காலத்துல சொன்னவா, பொம்பள பிள்ளைகள பார்த்து இப்படி திருநூறு குடுக்கைக்க இப்படி நுள்ளி குடுப்பாராம். பெரிய ஆக்களுக்கு இப்படி இப்படி போடுவாராம். சரி. நன்றி வணக்கம். இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகத்துல வந்தது. இப்ப நான் இல்ல இங்கெல்லாம் அப்படி இல்ல இப்படிதான் படிக்கும்போது. போடுறது. அப்ப ஆ வைக்கிறது இல்ல இப்ப. ம். பார்த்து பார்த்துட்டு இதெல்லாம் இப்படி நுள்ளி போடுவியா? போட்டு நானும் குடுப்பாராம். இதெல்லாம் கேள்விப்படவே இல்லை. இப்பதான் இந்த கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஃபாதர்கள என்னடா நாங்க சர்ச்சுக்கு போறே இல்ல தானே! எங்களுக்கு அதுகள பத்தி தெரியாது. இல்ல எல்லா இடம் பிள்ளைகள் நடக்குது. அது இங்கேயும் இங்க வெள்ளைக்கார ஃபார்மர்லயே பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுதான் என் எல்லா ஆக்களுக்கு இடம் எல்லாம் வந்ததான் ஒண்ணும் செய்ய இயலாது. எல்லாருக்கும் ஆனா உணர்ச்சி இருக்கு. அப்படி பத்மினி அது எடுத்துக்கொள்ற விதத்துல இருக்கு. பத்மினி நீங்க சொல்லுங்க. சொன்ன மாதிரி அப்ப சேர்ச்சுக்கு போனோம்னா ஃபாதர்மார் அப்ப தூரத்துல 2 வேக்ல ஓடுவார்கள். சில பேர் அப்படியே கிட்ட நாக்க தொட்டு தொட்டு போறாங்க. ஆ. அது இங்க அதுல எங்க கையில தானே கொடுக்குறது. கையில கையில் ஏறாது அப்பம். ஆ அப்ப கையில் ஏறாது. இங்க வெளிநாட்டுல கையில அந்த ஊர்ல தான் நாக்குல இருந்தது. இங்க கையில ஆ. தான். இப்ப உண்மையா அதையும் என்னமோ? இப்ப அதையும் அதுலயும் நம்பிக்கையில அப்போ போகுது ஜனங்களுக்கு. உண்மை அதான் ஒருத்தர் செய்யற தப்பால ஒட்டுமொத்த இதையும் ஆமாம். நாங்கள் சொல்லவும் முடியாது. ஆனால் நாங்கள் சிந்திப்பது இல்ல இப்ப இனி லட்சத்துல 1 2 ஃபாதர் மாதிரி இருக்கிறோம். இல்ல அப்படியே எல்லாரும் அவர்கள் இல்ல வெளிநாட்டுல. அதே மாதிரி எல்லா எல்லா இடமும் மத இருக்கு. தனியே குருக்களும் தான் இருக்கணும். அப்போ ஒரு ஆள் இருக்கிறது. செய்யறதுக்காக நாங்க எல்லாரும் சந்தேகப்படவும் மேலாது. ஆனால் சந்தேகப்படாம இருக்கவும் மேலாது. ஒரு பயம் உண்டு வந்தான் தீரும். இவரும் அப்படியோ அதான் அப்படியோ நானே என்று. எங்கட தங்கச்சி இந்த மகனு கல்யாணோடு நடந்தது. ஒரு ஃபாதரும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்கட தங்கச்சியோட. அவர்தான் தன் வேன கொண்டு வந்து அவரை ஏத்தி கொண்டு போயிலாம். ஆக்ஸிஜன் கொண்டு இல்ல போகணும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்கிறார்கள் தானே. ஆனால் செட்டி கொண்டு போகணும். அ அ அப்ப எல்லாம் செய்தது அவர்தான். ம். அந்த ஃபாதர் தான். ஒரு ஆள் செய்யற குற்றம் தான் நேற்று அந்த பொம்பளைக்கு ஒரு ஒரு பொம்பளை செய்த குற்றத்துக்கு நீ ஒட்டுமொத்த ஊரையே தாக்குறது பிள்ளையானே அது. ம். ஒட்டுமொத்த ஊர் இப்ப அது உங்க ஊர்ல தெரியும். மட்டும் இல்ல உங்களோட ஏற்கனவே ஊர்லயும் தானே அங்க நடக்குது கொலை கொள்ளைகள் எல்லாம் தான் எல்லா ஊர்லயும் எல்லாம் நடக்குது. அவர் சர்ச்சில போய் இருந்து பேசி இதண்டினால் அவர் ஃபாதர். மற்றும்படி வீடு வழியா ஒரு ஃப்ரெண்ட் முறையா இருக்க வேணும். அப்படி எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமா அப்படித்தான் அதையும் இருக்கணும். இல்ல அத்பினி என்ன அவர்களே வேலை என்று கேட்டாதான் சொல்லணும் அவர் ஒரு ஓகே ஃபாதர். ஆனா சரி அவர் ஒரு காப்பெண்டர். சரி நாங்க தாண்டுவோம் நேரம் போகுது 10 மணி தோப்பாளர் ஓடி வந்துடுவேன் அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு செய்திகள் எல்லாம் போடணும்னா நன்றி வணக்கம். ஆரம்பமாகின்றது யோகாசன பயிற்சி சர்வநாள் நன்றியை கூறி இப்பொழுது ஒன்று யாரு 18 எனக்கு ஐயோ கடவுளே. என்ன சொல்ல நான் என்ன எனக்கு தொண்டையெல்லாம் நோவுது வாணிமோ. ம் சரியா? தொண்டை நோவும் வயிறு வலிக்கும் காது குத்தும். காது குத்தும் எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யலாம் என்ன? சரி ஒரு முறை மூச்சு நீங்களே சொல்லுங்க. ஓகே உள் மூச்சு வெளி மூச்சு. சரி இன்று 3 ஆசனங்கள் மட்டும் செய்து விட விட்டுக்கொள்வோம். நேரம் ஏறிட்டுது. சரி உடம்புகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்போம். நன்றி. இப்பொழுது காதை பிடிக்கலாம் அல்லது கும்பிட்டபடி தோப்பு கரணம் 1 2 3 4
5 6 7 8 9 10. நன்றி. கழுத்துக்கான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. பக்கவாட்டுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்தை ஒரு பக்கமாக சுட்டுங்கள். 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. நன்றி. கைகளுக்கான பயிற்சி. கைகள் ஒரு பக்கம் சுட்டுங்கள். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. தோள்பட்டைகளுக்கான பயிற்சி. கைகள் நிமிர்ச்சி. 1 2 3 4 5. 1 2 3 4 5. நன்றி. முழங்கைக்கு 1 2 3 4 5. மணிக்கட்டுகளுக்கு 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 4 5. நன்றி. கைகளை விரல்களுக்கு நன்றி சொல்லி பின்பு அடி போட்டு பக்கவாட்டுக்கு தட்டி திரும்ப போட்டு செல்லம்மா சின்ன சின்ன அடி போட்டு காலையில் சோப் போட்டு கழுவி கிரீம் போடாதவர்கள் போடலாம். அடுத்தது தடாசனத்துக்கு செய்கிறது போல கைகளை உள்ள விட்டு நன்றி. பின்பு கைகளை இப்படி வச்சு இப்படி இப்படி ஒரு தரம் நன்றி. அடுத்த இடுப்புக்கான பயிற்சி. காலையில் கொஞ்சம் தள்ளி வச்சு பெரிய வட்டம் வலது பக்கமாக 1 2 3 4 5. 1 2 3 4 5. 8 போடுவோம். 1 2 3 4 5. மற்ற பக்கமாக 1 2 3 4 5. நன்றி. முழங்கால்களுக்கானது. கால்களை கொஞ்சம் தள்ளி வச்சு முன்னுக்கு இப்படி பார்த்து 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. நன்றி. விரல்களுக்கானது. முதலில் இடுப்பில் கைகளை வைத்து விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல் குதி. விரல்களினால் கைகளை பிசிக்கியபடி நடப்போம்.
பின்பு குதிகளினால் நடப்போம். பக்கவாட்டு கால்களால் மற்ற உள்புறமாக நன்றி. பின்பு விரல் குதி, விரல் குதி, விரல் குதி. பயிற்சிகள் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி. ஒரு முறை கால்களுக்கு அசைவுகளை கொடுங்கோ. முன்னுக்கு விசுக்கி, சைட்டால விசுக்கி வேணும்னா பின்னால் அப்படி தொடலாம். கால்களை குதிய தொடலாம். சரி, நன்றி. முதலில் ஆசனம், அதில் உக்கட்டாசனம். கைகளை நேராக விரித்து ஒரு தோள்பட்டைக்கு நேரே அப்படியே உக்கட்டாசனம். 1 2 3 4 5 மெதுவாக அப்படி எழும்பிட்டு இது நிலை 1, நிலை 2 இப்படி வச்சு இந்த கையை இப்படி வைக்க சொன்னவர் இன்றைக்கு. 1 2 3 4 5. நன்றி. அப்படியே வச்சுட்டு நிலை 3 அப்படியே கைகளை இப்படி கும்பிட வேணும். 1 2 3 4 5. நன்றி. அடுத்த தடாசனம். கைகள் அப்படி வைத்து விரல்களினால் அப்படி உண்ணி எழும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. அர்த்தகடியாசனம். ஒரு கையை மேலே காதூரமாக இழுத்து அந்த பக்கத்தில் சரிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, ஆசனங்கள் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி. மிகுதியை நாளை செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளி முழுவதையும் செய்து முடிப்போம். இப்பொழுது கண்களுக்கான பயிற்சி, பஸ்திரிக்கா பயிற்சி, நாசிகா முத்திரை, உடல் உறுப்புகளுடன் பேசும் நேரம். நீங்களா கவுண்ட் பண்ணுங்க. மேல, பின்பு கீழே, மேல, சைட்ல, பக்கவாட்டுக்கு. கண்களை அப்படியே வலது பக்கமாக உருட்டிட்டு மற்ற பக்கம் சுத்திட்டு கண்களை முழித்து மேலே 1 2 3, கீழே 1 2 3, சைட்ல 1 2 3, மற்ற பக்கம் 1 2 3. அப்படியே கண்களை வட்டமாக சுத்துங்கோ. மேலும் கீழுமாக கண்களை பின்பு கடகரண்டு மூடி முழிங்கோ. நன்றி. விரலை கண்கள் மட்டும் பார்க்கும்படியாக செய்யுங்க. மேலும் கீழும், மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. அப்படியே கொண்டு வந்து மூக்கடியால் மூக்குக்குள்ள வைங்க. நன்றி. பஸ்திரிக்கா பயிற்சி. மூச்சை மேலே கொண்டு போய் விடும் பொழுது கைகளை கீழே விடும் பொழுது விடுங்கள். 1 2 3 4 5. நன்றி. நாசிகா முத்திரை.
ஒரு மூக்கினா மூச்சு எடுத்து மற்ற மூக்கினா விடுங்கோ. நன்றி. தேனி பயிற்சி பெரிய விரலை காதோரத்தில் சுட்டு விரல், நடுவிரல், மோதிர விரல், சின்னி விரல். நன்றி. உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்கின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. இப்போது நாங்கள் எங்கள் உடல் உறுப்புகளோடு பேசிக்கொள்கின்ற நேரம் இந்த பயிற்சியின் மூலம் நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் மிகவும் கெட்டிக்காரராகவே இருக்கின்றோம். என்னால் எங்களால் எல்லா உறுப்புகளையும் ஆட்டி அசைத்து உடலோடு நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை செய்யக்கூடியதாக எங்களுடைய எல்லா உடல்களும் இருக்கிறது. நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுடைய அத்தனை உறுப்புகளும் மிகவும் சீராக இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய பாதத்தில் உள்ள விரல் நகங்கள் அனைத்தும் உறுதியாகவும் சீராகவும் இருக்கின்றது. நாங்கள் மேலே உயர்த்தக்கூடியதாக கீழே பதிக்கக்கூடியதாக எங்களுடைய விரல்கள் எங்களோடு ஒத்துழைக்கின்றன. எங்களுடைய குதிகளும் விரல்களும் ஒன்றாக ஒத்துழைத்து மேலே கீழே என்று பதிக்கக்கூடியதாக எங்களுடைய பாதங்கள் மிகவும் உறுதியாக இருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. நாங்கள் எங்கள் பாதங்களை பக்கவாட்டில் சாய்த்து நடக்கவும் உள்பக்கம் குவித்து நடக்கக்கூடியதாக எங்களுடைய பாதங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது. எங்களுடைய கணுக்கால்களும் கண்டுக்கால் அனைத்தும் எங்களுடைய பாதங்களோடு ஒத்துழைத்து கொண்டு நாங்கள் நடப்பதற்கு எங்களுடைய முழங்கால் பகுதி, முழங்கால் சில்லு, முழங்கால் மூட்டு, தசை, நார்கள் அனைத்தும் எங்களுடைய இயங்குவது. நாங்கள் முழங்காலை சுற்றி ஆட்டி படுக்கக்கூடியதாக எங்களுக்கு இந்த முழங்கால்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை உணர்கின்றோம். எங்களுடைய தொடை பகுதி, பின்பக்கம் அனைத்தும் எங்களுக்கு எங்களுடைய கால்கள் முழுவதற்கும் உறுதி தரக்கூடியதாக இந்த கால்கள் இருக்கின்றது. எங்களுடைய இடுப்பு பகுதி, இடுப்பு தசை, நார்கள், எலும்புகள் அனைத்தும் எங்களுடைய மூட்டு எலும்புகள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இயங்குகின்றன. நாங்கள் இடுப்பை ஆட்டி அசைத்து வளைத்து பக்கவாட்டாக முன்பக்கம் பின்பக்கமாக அசைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இடுப்பு எங்களோடு ஒத்துழைக்கக்கூடியதாக இருப்பதை உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய முள்ளந்தண்டு பிடரியிலிருந்து பின்பகுதி வரும் எங்களுடைய முள்ளந்தண்டும் நாங்கள் குனிந்து வளைந்து நிமிர்ந்து செயலாற்றுவதற்கு உதவியாக எங்களுடைய முள்ளந்தண்டு எங்களோடு இயங்குகின்றன. நோவில்லாமல் நாங்கள் அதை செய்து கொள்வதற்கு இந்த பயிற்சி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டது. என்னுடைய நெஞ்சு பகுதி எங்களுடைய மார்பகம் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய இதயம் நல்ல சுத்திகரமாக இரத்தோட்டத்தை சுத்திகரித்து இதயம் முழுக்க பரவக்கூடியதாக எங்களுடைய இதய துடிப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய சுவாச குழல் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்ற சுவாச குழல் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதை நாங்கள் மூச்சை உள்வாங்கி எடுத்து வெளிவிடுவதன் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய கழுத்து பகுதி, எங்களுடைய கைமூட்டு, எங்களுடைய தோள்பட்டை, கைமூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், உள்ளங்கை விரல்கள் அனைத்தும் எங்களோடு ஒத்துழைக்கின்றன. நாங்கள் ஆட்டி அசைத்துக்கூடியதாக எங்களுடைய கைகள் எங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களுடைய முகப்பகுதியில் எங்களுடைய வாய், நாடி, தாடை, பல் அனைத்தும் எங்களுக்கு மிக சீராகவும் உறுதியாகவும் இருப்பதை உணர்கின்றோம். எங்களுடைய தொண்டை பகுதி, எங்களுடைய குரல் வழி அனைத்தும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய செவி வழியாக நாங்கள் எங்களுடைய பேச்சுகளை கேட்கக்கூடியதாக எங்களுடைய செவித்திறன் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய நாசி நாங்கள் மூச்சை உள்வாங்கி வெளிவிட்டு இழுத்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நாசி பகுதியை அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய கண் பகுதி, கண் விழித்திரைகள், இமைகள் அனைத்தும் நாங்கள் மேலே கீழே பக்கவாட்டில் சுற்றி வளைத்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கண் எங்களோடு துளைக்கின்றன. எங்களுடைய பார்வை மிகவும் தெளிவாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களுடைய நெற்றி அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய மூளை நாங்கள் ஞாபக சக்தியோடு இருப்பதை இந்த மூளை எங்களுக்கு
நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் ஞாபக சக்தி கொண்டவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய மூளை செயல்கள் நரம்புகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மயிர்கால்கள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக உறுதியாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த பயிற்சியின் மூலம் நாங்கள் மிகவும் ஆரோக்கியமடைந்து வருகின்றோம் என்பதை அறிந்து கொள்கின்றோம். இந்த பயிற்சியை இந்த நாளை எங்களுக்கு தந்து இந்த பயிற்சியை செய்து கொண்டு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கு இறைவனுக்கு நாங்கள் முதற்கு நன்றியை கூறுவோம். எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்த அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி இதனை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி தர்சினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இதனை செய்வதற்கு நானும் செய்வதற்கு எங்களுக்கு களம் தந்து வளப்படுத்திக் கொண்டிருக்கிற திருநடாமுகன் அவர்களுக்கும் பாமுகத்திற்கும் தூப்பாளினியாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற திருமதி வாணிமோகன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி இறைவனுக்கு நன்றி கூறி எங்களுடைய உள்ளங்கைகளை 3 தடவை தேய்த்து கண்களை ஊற்றி உள்ளங்கைகளால் பார்வையை நன்றி, வணக்கம். ஓ, தட்சிணி சண்முகநாதன் வாங்க, வணக்கம். உற்சாகமான வணக்கம் மணியக்கா. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று பாமுகத்தில் பயிற்சி, யோகா பயிற்சி ஆசனமாக என்று இணைத்துக் கொண்டிருந்தவர் மணிமோகன் அவர்கள். மிக சிறப்பு மணியக்கா, ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருந்த நீங்கள். அதோடு உடல் உறுப்பு பேசுகிற நேரம் நேஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து எல்லோருடைய ஆசனங்களும் பார்த்தேன், பயிற்சி பார்த்திருந்தேன். இணையவில்லை என்றால் சாப்பிட்டால்தான் பின் போய் இன்னும் 5 மணித்தியால வேலை இருக்கிறதா நான் முழுமையாக பார்க்கக்கூடிய மிக அழகாக செய்திருந்த நீங்கள் எல்லோருக்கும் கேட்டிக்கான சிறப்பாக செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். நிலத்தில் இருந்து அதை பயிற்சி செய்ய முடியும் என்று காட்டிக்கொண்டிருக்கும் அவருக்கும், அதே நேரம் மற்றவர்கள் அந்த ஆசனங்கள் பிடிக்கிற விதமோ சரி, பயிற்சியோ சரி, எங்களுடைய அர்த்தகடி ஆசனத்தின் நிலையோ சரி, மிக அழகா இருந்தது. சரியா பிடிச்சு எல்லாருமே செய்திருந்த நீங்க மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். இதுல ஒன்றே ஒன்று எங்களுடைய குட்டி பத்மினி ஆண்டிக்கு தான். பத்மினி ஆண்டி என்னன்னு சொன்னா பத்மினி ஆண்டி, எல்லோரும் ரொம்ப அழகா அந்த உடல் உறுப்போட பேசுற நேரம் இருக்கல்லோ ஆண்டி, எங்களுக்கு ஆசனங்கள் வெராட்டிலும் பத்மினி ஆண்டி உடல் உறுப்போட பேசுற நேரம் மிக ஒரு சிறப்பான நேரம். எங்களுக்கு ஆசனம் செய்ய தெரியாது, ஆசனம் வராது, கதிரையில இருந்தும் செய்ய தெரியாது, கீழே இருக்க முடியாதுன்னா இப்படியே நிமிந்து படுத்திருப்போம். அந்த உடல் உறுப்போட பேசுற நேரத்தை சொல்றது சவாசனம், அதாவது இறந்த நிலை. நீங்க அந்த நிலையில இருந்து கொண்டு இப்ப நேவிசண்டி சொன்னார் தானே, அந்த நிலைமை அந்த ஒவ்வொரு உறுப்புகளை அணைச்சு கொண்டு வந்தாலே எங்களுக்கு நிறைய பலன் அளிக்குமாம். அது அந்த நேரம் மிக அழகா நீங்களும் அதுல ஈடுபடணும்ன்றது என்னுடைய விருப்பமா இருக்கு. நீங்க செய்வீங்க, செய்யுங்க என்ற அன்பா கேட்டு எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நிலத்துல படுத்திருந்தா வீடியோல இல்ல இல்ல தெரியாது. இல்ல இல்ல, அதை பத்தி அவர் சொல்லல. அப்படியும் செய்யலாம். நீங்க தண்டைக்கு செய்யாததை அவர் சொல்றார். செய்யுங்கோ, இது இருக்கு மேட்ச் அதுல இருக்குது. இப்ப இல்ல, இதுல இல்ல இல்ல, நீங்க இல்ல பத்மினி ஆண்டி, இப்ப எல்லாரும் அதே நிலைமையில இப்ப இருந்தோம் தானே. நீ இருந்து கொண்டு நீ செய்தமண்டா பாமுகத்துல டிவில தெரியும். ஆனா அப்படி இருக்க அதே மாதிரி இருந்து கொண்டு ஒரு 2 நிமிஷமும் எடுக்காது அந்த நேரம். நீங்க அதோட செய்து பாருங்க, உங்களுக்கு அது பிடிக்கும். ஆசனம் பயிற்சியை விட இது பிடிக்கும் உங்களுக்கு. அந்த உடல் உறுப்போட பேசுற நேரம் மனசார பேசி பாருங்க, ரொம்ப நல்லது. அது நீங்க திரையில தெரியறதுக்காக இருக்கிறீங்க, வீட்டுல செய்யுங்க, நிலத்துல படுத்திருந்து செய்யுங்க. அது மாதிரி கவனத்தில் எடுத்து நெஞ்சு கொள்ளுங்க. இணைந்த எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். விரைவில் 100 கொண்டாடுவோம். நானும் இணைந்து கொள்கிறேன் உங்களோட, நிச்சயமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். லுக்கட்டாசனம் சரியா செய்தோம் 3 நிலைகளும். உக்கட்டாசனம் எல்லாம் சரி. செல்வி அண்டிதான் அந்த தேவி ஆசனம் இல்ல மாதிரி பிடிச்சிருந்தோம். நல்ல வடிவா கைய மேல உயர்த்தவர். நிலை 2 என்ன இப்படி இந்த நிலையே போகணும். இப்ப கும்பிடுவோம் இல்லோ, அதை பிரிக்கிறோம். அப்ப நல்லா உயர்த்திட்டு இப்படி பிடிக்கிறோம். தேவி ஆசனத்துக்கு இப்படி அது ஒரு மலையை தூக்கி கொண்டு காதோட பிடிக்கணும். இப்படி காதோட பிடிக்கணும். 3வது நிலைக்கு சேர்க்கணும். ஆசனம் மாதிரி அதேதான். மற்றது உட்கட்டாசனம் இல்லவா, நீங்க ஊன இட்டன்னா போடுங்க. உட்கட்டாசனம் போடுறேன். சரி, எனக்கு இட்டன்னா வரும். அடுத்தழுத்து என்ன எழுத்து? இட்டன்னா போட்டு வச்சிருக்கிறோம். சரி. மற்றபடி எல்லாம் சிறப்பா இருந்தது. பிள்ளைகள் சொல்ல வரவில்லை, அந்த சரியான நிலையில கொண்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். மிக அருமையா அமைதியா நல்லா இருந்துச்சு பாத்துக்கிட்டு இருக்கவும். ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. அந்த உத்தட்டாசனம் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் இப்படி முதலாவது நிலை செய்தோம். முதலாவது நிலை இப்படி, 2வது நிலை இப்படித்தானே செய்தோம். மேலுக்கு செய்ய வேண்டியது
ஆம். ஓகே இப்படி நேரடியாக கையை இல்ல இப்படி வந்திருக்காது வாணியக்கா. முதலாவது இப்படியும், இல்ல முதலாவது இப்படி ரெண்டாவது அப்படியே இல்ல ரெண்டாவது நேரையும். நாங்க இப்படிதான் செய்யுது ஏதோ நீங்க இப்படிதான் காட்டின செய்யணும் ஞாபகம் வந்தது சில வேளை நீங்க மேல காட்டுங்க ஆமாம் நாங்க பார்க்காம இருந்த தெரியல அப்படி இருந்திருக்கலாம் எங்களை இருக்கலாம். பிள்ளையமா இருந்திருக்கலாம் இப்படி ஆ, வந்துட்டு இப்படி அவ்வளவு நாள் அப்படித்தான் செய்தோம் இப்படி ஆமா நேரா மன்னிப்பை வந்து வேண்டி அப்ப இப்படி பேருந்து கூட்டு பேந்து ஓ, கூட்டுறது ஓகே போட்டுறது. அது சரி ஆ. போக போக சரி. அதுல ஒரு பிழையும் இல்ல, சரியும் இல்ல, அதான் நல்லா ரெண்டாவது நிலைக்கு கை சேர்க்கிறதுல மூன்றாவதுக்கு தான் மூன்றாவதான் சேர்க்கிறது ஓகே மற்றது இதுல ஒரு சின்ன பயிற்சி. வீட்டுல இருக்கிற நேரம் பயிற்சி செய்யற நேரம் அந்த கையை மேல கொண்டு போய் கொண்டு வாங்குவோம். அப்ப போக 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 அந்த கை இப்படி பிடிக்கிற நாங்கள் பேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பிடிக்க வருவோம். அப்ப இந்த நரம்புகள் இங்க முழங்கை இழுவை மடக்காமல் பிடிக்கொண்டே இரு. பிடிக்க வேணும். அதுக்கு திடீரென்று பிடிச்சீங்கன்னா நோகும். மெல்ல மெல்ல இருக்கும்போது நிமிந்திருந்து கொண்டு கையை மூச்சோட செய்தீங்கன்னா நிச்சயம் பயனா இருக்கும். சரி இதே நன்றி. நேரம் மன்னிப்பை வேண்டியபடி நேற்று எல்லாம் இப்ப மறக்குது நேற்று இவர்கள் தங்களது அனிவர்சரி கொண்டாடின திருமண நாள் அதை நீங்களும் ஓ, சொல்லி தர்ஜினி அப்புறம் எடுக்கும் பொழுதும் உண்மையிலேயே மன்னிப்பை வேண்டியபடி மறந்தே போயாச்சு சரி நேற்றெல்லாம் வாழ்த்து செய்திருக்கலாம் ஓகே நன்றி. பரவாயில்ல இருந்த பொழுதிலும் எங்களது வாழ்த்துக்கள் இனிதே வாழ்க வாழ் எத்தனையாவது வருஷம் 28 ஓ வருஷங்கள். சொன்னீங்க நான் எனக்கு இந்த டேட் கம்ப்ளீட்டா மறந்து போச்சு சரி சரி. 28வது ஆண்டு இனி நிறைவு சித்திரை செய்தோம். என்றாலே 12 ஞாபகம் வரணும் 14 வர்ற அனிவர்சரி சரி 14 இல்ல வணிக 12 வருஷம் 12 உண்டு என்ன அப்ப? ஓகே. 12 12 12 அப்ப ஆ, சொல்லவே இல்லைண்டே 12 15 ஆச்சு மறந்தே போனேன் சரி அப்ப வாழ்த்துக்கள் சரி மகனுக்கு இருந்து கல்யாணம் பேசுவோம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு திருமண நன்றி நாள் எல்லோருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள். நன்றி எல்லோருக்கும் நன்றி மிக்க நன்றி. இதை விட வேற என்ன வேணும்? ஜெயண்டீர வாழ்த்து வாயிலிருந்து எனக்கு ஒரு வாழ்த்து வேணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி உங்களுக்கு திருமண நன்றி வாழ்த்துக்கள் தர்ஷினி ஜென்ம நன்றி நாள் எல்லாருக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி. இல்ல இதை வழங்க விட வேற ஃபோன் என்ன பண்ணி வேணும்? வாழ்த்துக்களுக்கு வைப்பார் அவர் பர்த்டேக்கு எல்லாம் இப்ப அன்றைக்கு அவரும் எடுக்கல நானும் மறந்து போனேன் இதுலையும் சொல்லவும் மறந்து போயாச்சு சரி சரி, இருந்த பொழுதும் எங்களது வாழ்த்துக்கள் எப்பொழுதும் இருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். இணைந்து கொள்கிறேன் நான். நன்றி வரப்பார்க்கிறேன். வணக்கம் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் இன்றைக்கு எத்தனை சொல்லியிருக்கா எங்களது பயிற்சி 96 96 சிறப்பு வாழ்த்துக்கள் ரஜினி நன்றி சண்முகன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் சௌரி தர்ஷினி தர்மனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் சௌரி. நன்றி வணக்கம் புதன்கிழமை 96 வாணி நாங்கள் 100வதுக்கு கிண்ண சாதனை உடைப்போம் என்ன சொல்றீங்க புதன் 96 வியாழன் 97 நன்றி வணக்கம். நாளை சந்திப்போம். ஓ அவர் கதைக்கிறார் கொஞ்சம் கதைச்சு போட்டு ஏன் இந்த பழக்கத்தை சொல்லுங்க நேரு சொல்றாளே புதன் 96 இன்றைக்கு, வியாழன் 97, வெள்ளி 98, திங்கள் 99, செவ்வாய் 100. 100 அதுக்கிடையில் தர்ஜினி வந்தால் குறையும் இல்லாவிட்டால் நாங்க தொடர்ந்தால் செவ்வாய் வந்து சேரும் வார சொப்ப சிறப்பு அப்ப என்ன செய்யலாம் 100க்கும் சரி பார்ப்போம் ஏதாவது பண்ணுவோம் அன்றைக்கு இவர் ஃப்ரீயா இருந்தால் என்ன வட இது யோகா கொண்டுட்டா வட சரி நன்றி வணக்கம் 100 செய்யக்கு எல்லாரும் வெள்ளோடு போட வந்து வடிவ நீட்டா செய்யும். ஓகே ஆமா ம் வாணி சில வேளையில 99க்கு நான் இணைய முடியாது எங்களை விட்ட கரண்ட் வராது 12 மணி வரை சரி திங்கட்கிழமை அது நல்ல விஷயம் முதல்ல சொல்லி இருக்கிறேன்னா 100க்கு ஜெயமலர் சொன்னது போல நாள் அந்த நேர காலங்களை தான் கொஞ்சம் பார்க்கணும் இல்லாட்டா அன்றைக்கு இல்லாட்டாலும் 100 ஒரு சனியோ ஞாயிறோ செய்துட்டு ஏதாவது ஒரு நாளை செய்து கொள்ள வேண்டாம் அவசரப்பட்டு செய்யலாதானே எல்லாம் செய்வோம் நாங்கள் அந்த இதுவும் செய்யாது, நான் ஒரு நாளை தர்ஜினி அப்படின்ற ஒரு டைம் எடுத்து பின்னர் டைம் எடுத்து தர்ஜினி அவர்களும் ஃப்ரீயான நேரம் செய்து கொள்வோம் அப்படி சரி. செய்யலாம். நன்றி மிக்க நன்றி ஜானட்சன் அவர்கள் ஓகேயா நீங்க செத்தது காணமே சரி நன்றி வணக்கம் தலைவலி தலைவலிக்கு கஷ்டமே. ஓகே ஃபர்ஸ்ட் கொண்டாடுங்க நன்றி